கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. சகோதர சகோதரிகளுக்கும் பெரியோருக்கும் சிறியவர்களுக்கும் மீண்டும் வருகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வாரம் கேட்ட சத்தியம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசித்தேன். சிலருடைய ஃபோன் கால்கள் வந்தது. கர்த்தர் உங்களுடைய நன்மையினால் அவர் உங்களை நிரப்பட்டோம். கடந்த வாரம் நம்ம கேட்டோம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு தேவையாக இருந்தது. எத்தனை பேர் இன்னும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு பெற்றுக்கொள்வதற்காக முழுவதும் அவர் போராடி, நீர் என்னை ஆசீர்வதிக்காமல் உம்மை நான் விட மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய ஜீவிதத்தில் தெய்வத்துடைய ஆசீர்வாதத்துக்கு போராடினது போல இன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசி 40வது அதிகாரம் 31வது வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகு போல சேட்டை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்போ சோர்ந்து போகார்கள். இங்கு நம்ம பார்க்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு புது பலன். நம்ம கடந்த நாளில் பார்த்தோம் தெய்வத்துடைய ஆசீர்வாதம். இங்கு நம்ம பார்க்கிறது கர்த்தருடைய பலன். இன்னைக்கு தெய்வத்துடைய பலன் ஒரு மனுஷனுக்கு தேவை. இன்றைக்கி நம்முடைய பலன்கள்லாம் 38 வயசு ஆகும்போது சயின்ஸ் பிரகாரம் என்னென்னா, ஏதோ ஒரு வியாதிகள் பலகீனங்கள் ஏதோ ஒன்று வரும். அப்போ மனுஷனுடைய ஆரோக்கியம் 38 வயசு வர அவனுக்கு ஏதோ ஒரு பலகீனம் இல்லாமல் இருக்குது. 38 வயசு கழியும் போது ஏதோ ஒரு பலகீனங்கள் ஒரு மனுஷனை ஆட்டி படைக்குது. அப்போ மனுஷனுடைய பலன் ஒரு 38. பரிசுத்த வேதம் மனுஷனுடைய ஆரோக்கியத்துடைய ஏற 70 இல்லைன்னா 80 ஆயுசு நாட்கள். இன்றைக்கு ஆயுசு நாட்கள் ஒரு குறைகிற காலங்கள். 50 to 60 இனி உள்ள தலைமுறைகள் இருக்குமான ஒரு டவுட்டு ஒரு சூழ்நிலைகளில் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக இளைய தலைமுறைகள் இந்த உலகத்தை விட்டு போகிற ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கிறோம். கடந்த வயசானவங்க ஒரு 40, 60 வயசு, 70 வயசு இப்படிப்பட்டவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு நல்ல பலன், ஒரு நல்ல ஆரோக்கியம் இப்போ உள்ளவங்க கிட்ட இல்லை. ஏன்னா இன்றைக்குள்ள ஆகாரங்கள், இன்றைக்குள்ள வேலை, இன்றைக்குள்ள சூழ்நிலைகள் எல்லாம் இன்றைக்கு தெய்வத்தை தேடுறதுக்கு இன்னைக்கு மனுஷனுக்கு நேரம் இல்லை. அப்படி பல சூழ்நிலைகளில் இன்றைக்கு மனுஷனுடைய ஆரோக்கியங்கள் ஒரு குறைகிற காலங்களில் தான் நம்ம நிற்கிறோம். அப்போ இன்றைக்கு தெய்வத்துடைய ஒரு பலன் ஒரு மனுஷனுக்கு தேவை. பரிசுத்த வேதாகமம் 1 தெசலோனிக்கர் 5:23 என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய வருகை மட்டும் உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் குற்றமற்றதாய் காணப்பட வேண்டும். இப்போ இந்த ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் சரீரத்துக்கும் ஒரு பலன் தேவை. தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீர் கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய காரியம், நம்முடைய ஆத்துமா, என் ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். என் ஆத்துமா கர்த்தரை தேடணும். இப்போ ஒரு பலன் சரீரத்துக்கு தேவை. புதிய ஏற்பாட்டில் ஸ்தோத்திரம், அவர் பயத்தின் ஆவியை கொடுக்கல, அவர் பலத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். இப்போ இன்றைக்கு ஒரு மனுஷனுக்கு தேவையானது தெய்வத்துடைய பலன். இன்றைக்கு
தெய்வத்துடைய பலன் இல்லாத சூழ்நிலையில் இன்னைக்கு பலரும் ஒரு தற்கொலைக்கு போகிறாங்க. ஆத்துமாவில் பலதையும் ஜீவிதத்தில் வந்த போராட்டத்தில், ஆத்துமாவில் வந்த வியாகுலத்தில், இனி உலகத்தில் வாழணுமாங்கிற ஒரு பலன் இல்லாத சூழ்நிலையில் அவங்க தற்கொலை பண்ணுகிற ஒரு அனுபவங்களை பார்க்கிறோம். பலருடைய மனதில், இருதயத்தில் பலவித சோர்வுகள். இங்கே பார்க்கிறோம், அவன் சோர்வடைந்தால் இளைப்படையான். ஏன்னா சோர்ந்து போகிறவங்களை தேற்றுகிற ஒரு தெய்வ பலன் இருக்கு. இருதயம், பலருடைய இருதயம் சோர்ந்து போய், இருதயத்தில் பலருடைய பாரங்கள் பல வியாதிகளை ஆட்டிப்படைக்குது. இருதயத்தில் சோர்வுகள் உண்டாகுது, சரீரத்தில் பலகீனங்கள் உண்டாகுது. ஆண்டவர் ஒரு மனுஷனை சிருஷ்டித்தது தெய்வத்தை ஆராதிப்பதற்கும் தெய்வத்தை துதிப்பதற்கு தான் ஒரு மனுஷனை தெய்வம் சிருஷ்டிச்சார். ஆனால் அந்த மனுஷன் தெய்வத்தை விட்டு விலகி போனது நிமித்தம் பின்னர் அவனுடைய ஆத்துமாவில், அவனுடைய சரீரத்தில், அவனுடைய ஆவியில் தெய்வம் அவரோடு கூட வாசம் பண்ணலை. எஸ்ஐயா 21 என்ன சொல்லுதுன்னா, இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்போ மனுஷனை சிருஷ்டித்தது தெய்வத்தை போலதான் சிருஷ்டித்தது. அவருடைய சாயலும்படி, அவருடைய ரூபத்தின்படி தான் ஒரு மனுஷனை தெய்வம் சிருஷ்டிச்சார். அப்போ தெய்வத்துடைய சகல சுபாவங்களும் பலனும் எல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்திருக்கலாம். ஆனால் அவன் நன்மையை தின்மையுமான கனியை தின்னது நிமித்தம் அவன் தோட்டத்துக்கு வெளியே வந்த கழிஞ்சி அவனுடைய சரீரத்துக்கு மரணம் வந்தது. பாவம் செய்கிற ஆத்துமா, எசேக்கியேல் வாசிக்கிறோம் 18வது அதிகாரம், மரிக்கும். பாவம் செய்கிற ஆத்துமா. அப்போ ஆத்துமா, சரீரம், தெய்வத்துடைய ஆவி, இது மூன்றும். தெய்வத்துடைய சரீரம், அவர் இந்த பூமியில் சரீரத்தை விட்டார். பாதாளத்தின் ஆவிகளுக்கு அவர் பிரசங்கித்தார், அவர் ஆவியை விட்டார். அவருக்கு 3 வித காரியங்கள் வெளிப்பட்டிருக்கு இந்த பூமியில். ஆனால் 3லேயும் தெய்வத்துடைய பலன் இருந்துச்சு. அவர் சிலுவையில் மரிக்கும்போது, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால் நீங்கட்டும்னு சொல்லும்போது அங்கு தெய்வத்துடைய பலன் அவரை தாங்குச்சு. அவர் ஆத்துமாக்களுக்கு, பாதாளத்தின் ஆவிகளுக்கு ஒரு பிரசங்கிக்கணும்னா அங்கே ஒரு ஆத்துமா வெளிப்பட்டிருக்கணும். சரீரம், ஆவி வெளிப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய சரீரத்து மேலே ஒரு தெய்வத்துடைய பலன் நமக்கு தேவை. ஆத்துமாவுக்கு தெய்வ பலன் தேவை. இன்றைக்கு தெய்வ பலன் எங்கே இருக்கும்னா, ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெய்வ பலன் கிடைக்கும். இன்றைக்கி பலருக்கும் பலன் அப்போஸ்தலப்படி 1:8 சொல்லுகிறது, பரிசுத்தாத்மாவு உன்னிடத்தில் வரும்பொழுது நீ எருசலேமிலும் யூதாவிலும் சமரியாவிலும் நீ பலன் அடைந்து. அப்போ பலன் அடையும் போது நமக்கு ஒரு சாட்சி உண்டாகும். சாட்சி எங்கே உண்டாகும்னா, பலத்தில் இருந்து சாட்சி உண்டாகும். இன்றைக்கு பலன் அடைந்து, இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பலன் அடைந்து சாட்சி. இன்றைக்கு சாட்சி ஒரு மனுஷனுக்கு வேணும்னா பலன் தேவை. எத்தனை பேர் நம்ம ஜெபிக்கிறோம், எனக்கு ஒரு பலன் தேவை. இன்றைக்கி ஆத்துமாவில் வியாகுலப்படுகிறோம் பல விஷயங்களுக்கு மேலே.
அப்போ இந்த பெலன் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்போது 1ஆம் நூற்றாண்டில் மேல் மாடியில் இருந்து அவர்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்போது ஒரு பெலன் அவர்கள் மேலே இறங்கி வந்தது. அதற்கு முன்பதாய் இயேசுவோடு கூட 3.5 வருஷம் அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தும் அவங்கள் பயந்து தான் போனார்கள். அவங்களுக்கு தெய்வத்துடைய பெலன் இல்லாதனால அவங்க மறுதளிச்சாங்க, அற்ப விசுவாசம் சொன்னாங்க, அவிசுவாசம் பேசினாங்க. எல்லா சூழ்நிலையும் அவங்களுடைய ஜீவித வாழ்க்கையின் படகில கடந்து வந்தது. ஆனாலும் பிரைஸ் தி லார்ட், 1ஆம் நூற்றாண்டில் மேல் மாடியில் 120 பேர்கள் தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருந்த போது தெய்வத்துடைய பெலன் அவர்கள் மேல் இறங்கி வந்துச்சு. இன்னைக்கு நீங்கள் தீர்மானிக்கணும், தெய்வத்துடைய ஒரு பெலன் அவங்க மேலே வந்திருக்கு. இன்றைக்கு அந்த பெலன் அவர்களை எருசலேமில் தொடங்கின சாட்சி. இன்றைக்கு அவங்க உலகத்தில் 11 பேர்களும் அந்த பெலன் அடைந்து அவர்கள் அந்த எந்த சுவிசேஷத்தை பயந்தார்களோ அந்த சுவிசேஷத்துவ பெலத்தோடு கூட அவர்கள் தெய்வத்தை நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். இந்த ராத்திரி வேளையில் அவர்கள் பயந்த இடங்களில், ஜீவனுக்கு பயந்த இடத்துல தெய்வ பெலன் அவர்களை சாட்சியாக நிற்க வைத்தது. நமக்கு தெரியும், இருக்கிற பெலத்தோடு கூட போன்னு கிதியோன்கிட்ட ஆண்டவர் சொன்னார், உன் பெலத்தில் என்னுடைய பெலன் இருக்கும். ஸ்தோத்திரம். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், என் பலகீனத்தில் அவருடைய பெலன் எனக்கு பூரணமாக இருக்குது. நம்முடைய பலகீனமான சில நேரத்தில் நமக்கு ஒரு அவிசுவாசம் வரும், நம்மளுக்கு பலகீனமான அற்ப விசுவாசம் வரும். இதிலெல்லாம் தெய்வத்துடைய பலன் தேவை. சில நேரங்களில் நம்முடைய சரீரத்தில் சோர்ந்து போகிற அனுபவங்கள், சில நேரங்களில் நம்முடைய ஆத்துமாவில் பாரப்படுகிற வேலைகள், நம்மளும் ஆத்துமாவில் பலதையும் நம்ம சிந்திக்கிறோம். இப்படி நம்முடைய சிந்திச்சு நம்ம சோர்ந்து போய் நம்முடைய சரீரம் பலகீனத்தில் சில நேரங்களில் நம்மளும் தெய்வ பலம் இல்லாமல் இருக்கிறதுனால நம்முடைய ஜீவிதங்களில் ஒரு சாட்சி இல்லாத போயிடுதும். ஆனால் தெய்வத்துடைய பலன் நமக்குள்ளே வரும்போது ஒரு சாட்சி. தாவீது 17 வயதில் யுத்த காலத்தில் நிற்கும்போது அபிஷேகத்துடைய பலன் தாவீது மேலே இருந்தது. சரீரத்துடைய பலன் கோலியாத்து மேலே இருந்தது. அபிஷேகத்துடைய பலத்துக்கு முன்பதாய் 6 அடி உயரமுள்ள நல்ல ஆரோக்கியமுள்ள ஒரு மனுஷனுடைய பலன் நிற்க முடியலை. அவர் நினைச்சது அபிஷேகத்துடைய பலத்துக்கிட்ட ஜெயிச்சிடலாம். அவர் ஒரு சின்ன பையன், ஒரு 17 வயதுள்ள ஒரு பையன் வந்து ஒரு பல நாட்களாய் பல வருஷங்களாய் இஸ்ரவேலுக்குள்ள ஒருத்தர் எனக்கு விரோதமாய் எழும்பி நிற்க முடியலை. எல்லாம் என்னையை கண்டு பயந்து போன இடத்துல ஒரு 17 வயதுகாரன் வந்து யுத்த காலத்தில் வந்து நிற்கணும் பரிகாசத்தோடு கூட. ஏன்னா அவனுடைய சரீர பலத்தை வைத்து, சரீர பலத்தினால சவால் விடுகிற சூழ்நிலையில் அபிஷேகத்துடைய பலன் யுத்த காலத்தில் போய் நின்றது. இன்றைக்கு ராத்திரி வேளையில் சரீரத்துடைய பலத்தில் நம்ம ஜெயிக்க முடியாதது அபிஷேகத்துடைய பலத்தில் ஜெயிக்க முடியும். நம்மளை கர்த்தர் ஆசாரியர் ராஜாக்களாகவும் 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் வாசிக்கிற அவர் நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அப்போ தெய்வத்துடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையில் தெய்வத்துடைய பலத்தில் தான் நம்ம இன்றைக்கு எதை செய்ய முடியும். தெய்வத்துடைய பலன் இன்றைக்கு நமக்கு தேவை. நான் ஸ்தோத்திரம், என்னுடைய கிராமத்தில் 2002 வரும்பொழுது என்னிடத்தில் சொன்னாங்க, மீனாட்சிபுரம் போடி பகுதியில் ஒரு கலவரம் படித்த ஊர், 80லேயோ 82லேயோ தமிழ்நாட்டுடைய கலவரத்தில் அந்த ஏரியாவில் தான். எல்லாரும் அந்த இடத்துக்கு நான் போகும்பொழுது என்னை ஒரு பயம் உறுத்தினாங்க. டிபிஎம்மில் இருக்கிற பிரதர் அல்லாமல் மாறனாதா
இப்படி பாசஸ் எல்லாம் நான் அவங்க இடத்துக்கு போகும்போது சொன்னாங்க, அந்த இடத்துக்கு நீங்கள் போகாதீங்கன்னு. ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் என்னை அந்த இடத்துக்கு போக அனுப்பினார். ஆனால் சரீரத்தை பலத்தினால என்னால் நிற்க முடியாது. ஆனால் தெய்வ பலத்தினால இன்னைக்கு வரையும் அங்கே நிற்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். தெய்வத்துடைய பலத்தில் மட்டும்தான் இன்றைக்கு அந்த இடத்துல ஒரு சபையை கட்டி ஏறக்குறைய ஒரு 30 பேருக்குள்ளே அந்த சபைக்கு மாறாங்க. நாங்கள் கிராமத்தில் தான் சர்ச் நடத்துகிறோம். ஆனால் எந்த இடத்துல எல்லாரும் பயந்தாங்களோ அந்த இடத்துல ஒரு தெய்வ பலத்தினால் நிற்க முடிஞ்சது. இன்றைக்கி தெய்வ பலத்தில் தான் அந்த இடத்துல சுவிசேஷத்தை சொல்ல முடிஞ்சது. தெய்வ பலம் மனுஷ பலத்துக்கு மேலான ஒரு பலன். கிதியோனிடத்தில் ஆண்டவர் சொன்னது போல, அந்த பலன் என்னுடைய பலம் உனக்கு நான் தாரேன், நீ போ. அபிஷேகத்துடைய பலன். சிம்சோன் தன்னுடைய ஜீவித கண்ணு 2 கண்ணும் கண்ணாய் மாறி அவன் தாகத்தோடு கூட இருந்து தெய்வத்துடைய ஒரு பலன் வந்தது. அவன் கண்ணு இருக்கதை காட்டிலும் கண்ணு போனது தெய்வத்துடைய பலன். அவன் அந்த இடத்துல யுத்தத்தில் ஜெயித்ததை காண முடியுது. கண்ணு போனாலும் தெய்வத்துடைய பலத்துக்கு ஒரு குறைவும் கிடையாது. பெலிஸ்தர் நினைச்சது இவன் இதோட போயிட்டான். இல்லை, தெய்வத்துடைய பலன் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம எங்கேயோ விழுந்து போயிருப்போம். ஏதோ ஒரு சூழ்நிலை. சிம்சோனிடத்தில் ஆண்டவர் சொன்னது, நீ வாழ்நாள் முழுவதும் சவரங்கத்தி உன் தலையில் படக்கூடாது. ஆனால் சவரங்கத்தி பட்டது நிமித்தம் தன்னுடைய ஜீவிதத்தில் தெய்வ பலன் நஷ்டப்பட்டு போச்சு. தெய்வத்துடைய பலன் பலருக்கும் நஷ்டப்பட்டு போக காரணம் தெய்வத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம பலரும் மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. பலரும் தன்னுடைய சுய புத்திக்கு கீழ்ப்படுகிறது. தெய்வம் நம்மளை வச்சிருக்கிற இடத்துல, நம்ம தெய்வம் நம்மளை உயர்த்தி வச்ச ஸ்தானத்தில், தெய்வம் நம்மளை நிலைச்சு வச்சிருக்கிற இடத்துல நம்மளை கொண்டு வந்த தெய்வம் ஒருபோதும் அவரை மறந்துடக்கூடாது. அவர் கொடுத்த வாக்கை அவர் மாறினது நிமித்தம் தெய்வ பலன் அவரை விட்டு விலகி போனது. இன்றைக்கு பலருடைய ஜீவிதத்தில் தெய்வத்துடைய பலன் பலருக்கும் நஷ்டப்பட்டு போய் இன்றைக்கு பிசாசியோடு கூட யுத்த காலத்தில் உங்களுக்கு போராட்டம் உண்டு. எபேசியர் 6 வாசிக்கும்போது, மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல உங்களுக்கு போராட்டம், வான மண்டலத்தின் பொல்லாத ஆவியோடும் துரத்தனத்தோடும் அதிகாரத்தோடு கூட உங்களுக்கு போராட்டம் உண்டு. இன்றைக்கு போராட்டம் யாருக்கிட்ட இருக்குன்னா, பிசாசியோடு கூட நமக்கு போராட்டம் இருக்கு. அன்றைக்கு கோலியாத்துக்கிட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தாவீது தெய்வ அபிஷேகத்துடைய பலத்தில் யுத்தத்தில் ஜெயிச்சான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது, இன்றைக்கு நம்முடைய போராட்டம் பிசாசோடு கூட போராட்டத்தில் தெய்வ பலன் இருந்தால் மட்டும்தான் நாம் ஜெயிக்க முடியும். தெய்வத்துடைய பலத்தில் நாம் நிற்கும்போது சாத்தான் ஒரு இடத்துல சாத்தான் சொல்லுவாங்க, எனக்கு பேர் இயேசுவும் தெரியும் பவுலையும் தெரியும். சோத்திரம். சாத்தானுக்கு எல்லாரும் யார், எந்த மனுஷன், எப்படிப்பட்டவர், என்ன சுபாவம் உள்ளவர் எல்லாம் சாத்தானுக்கு தெரியும். ஆனால் சாத்தானுடைய யுத்த களத்தில் நம்ம நிற்கணும்னா தெய்வத்துடைய பலத்தோடு கூட தான் நம்ம நிற்க முடியும். அப்போ நம்முடைய போராட்டத்தில் நல்ல ஒரு போராட்டம் போராடி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். இப்போ இன்றைக்கு விசுவாசிக்கிறவங்களால் நடக்கும் அடையாளங்கள், அவர்கள் பிசாசியை துரத்துவார்கள். இன்றைக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து அப்பாலே போன்னு சொன்னார்.
அப்போ ஒரு கடுகு ஓட்டை விழாது. அது கடுகுக்கு மட்டும் ஓட்டை இருக்காது. அது எண்ணெயில் போட்டாலும் எதில் போட்டாலும் அது வெடிக்காது, சவுண்டு கேட்கும். ஆனால் ஆண்டவர் ஒரு கடுகுக்கு ஒப்பாக ஏன் சொன்னார்னா, கடுகுக்கு மட்டும் காற்று உள்ளே போகாது, பயிருக்குள்ளே காற்று போகும். அதனால தான் அது டப்புன்னு வெடிக்கும். உளுந்துக்குள்ளே காற்று போகும், ஆனால் கடுகுக்குள்ளே காற்று போகாது. இப்படி ஒரு பூரண ஒரு விசுவாசத்தோடு கூட நாம் யுத்த களத்தில் சாத்தானுடைய முன்பில் நாம் நிற்கிற ஒரு தெய்வ பிள்ளையாக இன்றைக்கு நீங்கள் மாறுவீர்கள் என்று சொன்னால் யுத்தத்தில் நம்மளால் ஜெயிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்றைக்கு சாத்தானை பார்க்குறோம். அவள் 18 வருஷமா நிமிர விடாதபடி ஒரு தேவாலயத்துக்குள்ளே அந்த அம்மாவுடைய திருமண வாழ்க்கை போச்சு. அந்த அம்மாவுடைய எதிர்காலங்கள் போச்சு. 18 வருஷமாக அனுபவிக்காத அனுபவங்கள். அங்கே இருக்கிற யாரும் சாத்தானோடு கூட போராடுகிற ஒரு அபிஷேகத்தை அங்கே இல்லை. போராடி 18 வருஷம் போராடும்போது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல போய் அந்த பலவீனப்படுத்தின அந்த ஆவியை விரட்டின போது நிமிர ஐயோ, இவ்வளவு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் போராடினது, எலும்புக்குள்ளே போராடினது சாத்தான் என்று கண்டுபிடிக்கிறது. அன்றைக்கு அந்த ஸ்திரீக்கு ஒரு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். லெக்யோனுக்குள்ளே பலரும் நினச்சிருப்பாங்க அவனுடைய வாழ்க்கையில் மெண்டலாகி பைத்தியமாக. ஏன்னா இயேசு போகும்போது அவனுக்குள்ள அந்த ஆவியை துரத்தும் போது அவன் நல்ல ஒரு மனுஷனாய் மாறினான். அவனுடைய வாழ்க்கையை எல்லாரும் அவனை உதறி தள்ளி அவனுடைய கல்லறைக்குள்ளே கிடந்த மண்ணும் கல்லும் தின்னு தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் சாத்தான் அழித்து கொண்டிருந்த போது என் இயேசு அந்த இடத்துல போய் சாத்தானுடைய கரத்திலிருந்து மனுஷன் லெக்யோனை தேவன் விடுவிச்சார். இன்றைக்கு தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறது. இன்றைக்கி நம்முடைய குடும்பங்களில் தனிப்பட்ட வாழ்க்கையில் சத்துரு எந்த விதங்களில் குடும்பத்தில் கலகம், குடும்பத்தில் பிரிவினை, குடும்பத்தில் குழப்பங்கள், தரித்திரங்கள், ஏதோ ஒரு சூழ்நிலைகளில் உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடி கொண்டு பிள்ளைகளை கீழ்ப்படிய விடாதபடி, பிள்ளைகளை மதுபானத்துக்கு அனுப்பி, பிள்ளைகளை ஒரு பல சூழ்நிலைகளுக்கு கொண்டு போகிற சக்கல போராட்டத்தில் இருந்தையும் நான் ஆராதிக்கிற தேவன் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். இயேசுவின் நாமத்து மேல் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவரீர் சகலத்தையும் செய்து முடிக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர். நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா தெய்வத்துடைய மகிமையை காண முடியும். இப்போ இன்றைக்கு போராட்டத்தில் நமக்கு என்ன தேவை? பிசாசோடு கூட போராடக்கு பலன் தேவை. தெய்வத்துடைய பலன் நமக்குள்ள வரும்போது அந்த பலத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அவர்கள் பொண்ணு வெளியும் இல்லை, இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட. அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. அது வரைக்கும் அந்த பலன் இல்லை. ஆனால் அந்த பலன் பரிசுத்தாத்மாவு அவர்கள் மேலே இறங்கி வந்தபோது ஒரு பலன் வந்துச்சு. இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில் எந்த விஷயங்களுக்கு மேலே நீங்கள் பயந்து இருக்கிறீங்களோ, எந்த விஷயத்து மேலே போராடி பல நாட்களை போராடிக்கிட்டு இருக்கீங்களோ, எந்த விஷயத்து மேலே இதுவரை நடக்காமல் இருக்குதோ, பயந்து போய் சோர்ந்து போய் எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு பலன் தேவை. அந்த தெய்வத்துடைய பலத்தில் அபிஷேகத்துடைய பலன், பரிசுத்தாத்மா வரும்போது ஒரு பலன் வெளிப்பட்டிருக்கு. தாகமாக இருக்கும்போது ஒரு பலன் வெளிப்பட்டது. அபிஷேகத்துடைய பலன் ஆண்டவரே, இந்த நாளில் தெய்வத்துடைய பலன் ஆண்டவரே, கர்த்தாவே பிள்ளையுடைய குடும்பங்களில் ஆண்டவரே சோர்ந்து போன இடத்துல தெய்வ பலன் வெளிப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே தகர்ந்து போய் சூழ்நிலையில் ஆண்டவரே, சாத்தான் குடும்பத்தில் பலவித தகர்ந்து போயிருக்கிற சூழ்நிலைகள் தெய்வ பலன் வெளிப்படட்டும் ஆண்டவரே. வியாதிகளின் பிரச்சனைகள் போன்ற தெய்வ பலன் வெளிப்படட்டும் அப்பா. இன்றைக்கு தெய்வ பலன் ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருக்க ஒரு புது பலன் ஆண்டவரே. நீங்கள் ஒருபோதும் சோர்ந்து போகாதபடி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போகாதபடி, உலகத்தில் ஆண்டவரை சோர்ந்து போகாதபடி கர்த்தருடைய தேவ பலன் இவர்களுக்கு வெளிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்துமே அடிஞ்செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம்.